அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே சமூகம் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் முதலிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து நிறுவியிருக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிறுத்தப்பட இருக்கின்ற வேட்பாளர் பற்றிய அறிவிப்பினை மேற்கொள்வதற்காக நாங்கள் இந்த சந்திப்பை இன்றைய தினம் தீர்மானித்து நடாத்த ஆரம்பித்தோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை தேர்ந்தெடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் மேற்கொண்ட முடிவின் பிரகாரம் நீண்ட ஆழமான பரந்துபட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு கலந்துரையாடல்களுக்கு பிறகு இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து அரசியல் அம்சங்களையும் பொறுப்போடும் நிதானத்தோடும் அலசி ஆராய்ந்த பிறகு நீண்ட நாள் தமிழ் தேசியவாதியும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவரும் ஊடகத்துறையிலே நன்கறியப்பட்டிருந்தவருமான திரு பா. அரிய நேந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்துவது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டது. அதை இன்றைய தினம் நமது மக்களுக்கும் இந்த தேர்தலிலே அக்கறை கொண்டிருக்கிற சகல தரப்பினருக்கும் நாங்கள் அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இன்று அவர்களாலே பாராளுமன்ற கடமைகளும் குறுக்கெடுக்கிற நிலையிலே அவர்கள் விரும்பியும் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் அவர்கள் சார்ந்த கட்சிகளை அந்த கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களோடு அமர்ந்திருக்கிறார். இப்பொழுதும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான திரு பா. அரிய நேந்திரன் அவர்களை உங்களுக்கு நான் முன்னாலே அழைத்து அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. இருந்தாலும் சம்பிரதாய பூர்வமாக இவர்தான் எங்கள் தமிழ் மக்களின் சார்பிலே தமிழ் தேசியத்தின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் என்கிற அந்த அறிவிப்பினை நாங்கள் மேற்கொள்ள விரும்புகிறோம். இப்பொழுதும் தம்பி அரிய நேந்திரன் அவர்களை
2024 ஆண்டு வருகிற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய ஒரு பொது வேட்பாளராக கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பை சார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அரியநேந்திரம் அவர்களை நாங்கள் தமிழ் மக்களினுடைய பொது வேட்பாளராக இன்று நியமித்திருக்கின்றோம். இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விடயம் கடந்த பல மாதங்களாக உள்நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களிலும் இது பற்றிய பாரிய கருத்து பரிமாற்றங்கள் விவாதங்கள் பல நடைபெற்று ஒரு பொது வேட்பாளருடைய அவசியம் பற்றி நீண்ட கால ஆலோசனைகளுக்கு பிற்பாடு இந்த பொது வேட்பாளர் என்பவர் நிறுத்தப்பட்டிருந்தார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்திருந்தது. ஆனால் யுத்தம் முடிந்து இன்று 15 வருஷங்கள் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை முன்வைக்கவும் இல்லை. ஒரு ஆர்வத்துடன் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க முன்வரவும் இல்லை. யுத்தத்துக்கு பிற்பாடு தென் பகுதியில் இருந்து வந்த பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். அதில் ஒரு சிலர் வென்றிருக்கிறார்கள், ஒரு சிலர் தோற்றிருக்கலாம். வென்றவர்களோ தோற்றவர்களோ தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எந்த அடிப்படை சிந்தனையும் அவர்களிடம் இருந்ததாக தெரியவில்லை. மாறாக 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு, அதாவது யுத்தத்துக்கு பிற்பாடு மிகப்பெரிய அளவில் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை வடக்கு கிழக்கில் நிறுவுகிற ஒரு வேலை தொடர்ந்து இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது அம்பாறையில் நடைபெறுகிறது, மட்டக்களப்பில் நடைபெறுகிறது, திருவோணமலையில் நடைபெறுகிறது, வவுனியாவில், யாழ்ப்பாணத்தில், முல்லைத்தீவில் என்று சகல இடங்களிலும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஜனாதிபதியுடன் அரசாங்கத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல தடவை பேசியிருந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை. ஆகவே நாங்கள் தமிழ் மக்கள் அவர்களை நம்பி வாக்களித்தாலும் கூட அந்த நம்பிக்கைக்கு உகந்த வகையில் இலங்கையில் ஒரு சுமூகமான ஸ்திரமான அரசியல் சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனைக்காக ஒரு நீண்ட நெடிய போராட்டம் நடைபெற்று பல லட்சம் மக்கள் போராளிகள் கொல்லப்பட்ட பிற்பாடும் கூட அரசாங்கம் அதற்கான ஒரு முடிவை காணவில்லை என்பது நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விடயம். ஆனால் யுத்தத்துக்கு பிற்பாடு நாங்கள் அரசியல் கட்சிகளாக, குழுக்களாக, பல தரப்புகளாக பிரிந்து நின்றது என்பது அவர்களுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு விடயமாகவும் இருந்தது. எங்களை கையாள்வதில் அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தை அது ஏற்படுத்தி கொடுத்தது. இவை மாற்றப்பட வேண்டும். தமிழ் மக்கள் தங்களது இன தேசிய பிரச்சனைக்காக பல லட்சம் உயிர்களை விலை கொடுத்திருக்கிறார்கள். பல்லாயிரம் கோடி சொத்து பத்துக்களை இழந்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய வேணவா. இந்த மண்ணில் அவர்களும் சமத்துவமாக எல்லோரையும் போல் தமது கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி அனைத்தையும் அவர்கள் சுதந்திரமாக பெற்றுக்கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள். ஆகவே அந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இலங்கையில் ஏற்பட்ட அரச வங்குரோத்து என்பது, பேங்க்ரப்சி என்பது, அவர் இலங்கையில் ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை மாத்திரம்தான் இருக்கிறது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு பிம்பத்தை சர்வதேச ரீதியாக உருவாக்க பார்க்கிறார். ஆனால் இங்கு அது அல்ல. இங்கு ஒரு தேசிய பிரச்சனை என்பது ஒன்று இருக்கிறது, அது தீர்க்கப்பட வேண்டும். ஆகவேதான் நாங்கள் அந்த விடயத்தை வெளி உலகிற்கு கொண்டு வரவும், சிங்கள அரசியல் சமூகத்திற்கு தெளிவுபடுத்தவும், இந்த பிரச்சனை என்ன தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதை ராஜதந்திர சமூகத்திற்கு தெளிவாக சொல்வதற்கும் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஜனநாயக பூர்வமான வழி என்னவென்றால், வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு ஆதரவாக வாக்களிக்கின்ற பொழுது, லட்சக்கணக்கில் அணிதிரண்டு வந்து ஆதரவாக வாக்களிக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதை
வெளி உலகமும் ராஜதந்திர சமூகமும் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை உணர வைக்கும். இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, தீர்க்கப்படாமல் இருக்கிறது, அரசு இதிலிருந்து நழுவி போக முடியாது என்ற விடயங்களை மிக தெளிவாக கொண்டு வருவது வெறுமனே அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், ஒட்டுமொத்தமான மக்கள் தங்களது வாக்கு மூலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அறிந்த வரையில் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, இலங்கையின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எங்களுக்கு இதனை ஆர்வமுடன் வரவேற்றிருக்கிறார்கள். புலம்பெயர் தமிழ் மக்கள் ஆர்வமுடன் வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் இதில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வர இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கு முக்கியமாக இலங்கை முழுவதுமாக இருந்தாலும் கூட குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய எமது தமிழ் வாக்காளர்கள் பல லட்சங்களாக திரண்டு வாக்களிக்கின்ற பொழுது நாங்கள் இன்று எதிர்நோக்கி இருக்கிற பல பிரச்சனைகள், அது மட்டக்களப்பில் மேய்ச்சல் தர பிரச்சனையாக இருக்கலாம், திருவோணமலை, கன்னியா, வெண்ணூர் மற்றும் 20-30 புத்த கோயில்கள் கட்டுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், முல்லைத்தீவில் குருந்தூர் மலை பிரச்சனையாக இருக்கலாம், வவுனியாவில் வெடுக்கனாறு மலை பிரச்சனையாக இருக்கலாம். இந்த தொடர் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நாங்கள் தீர்வு காணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். ஆகவே இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டி தமிழ் மக்களுக்கு உரித்தான அவர்களுக்கான அந்த தீர்வு என்பது கொடுக்கப்பட வேண்டும். இதை மறக்கடித்து அரசாங்கம் வேறு ஒரு நிகழ்ச்சி நிரலில் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு தேவை இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தோம். அதன் பிரகாரம் இன்று நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம். ஆகவே இங்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்பொழுது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் என்று சொன்னதன் காரணமாகத்தான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வடக்குக்கு கிழக்கிற்கு ரணில் விக்ரமசிங்கே வருகிறார், ஜேவிபி வருகிறது, சஜித் பிரேமதாச வருகிறார், நேற்றைய தினமும் ஒரு ராஜபக்ஷ வந்தார், விஜயதாச ராஜபக்ஷ வந்தார். ஆகவே இவர்களுக்கு இன்றைக்கு எங்கள் மக்களினுடைய வாக்கு பலன் அவர்களுக்கு புரிகிறது. ஆகவேதான் இங்கு தேடி வருகின்றார், இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு தேடி வருகின்றார். ஆகவே நாங்கள் எங்களது மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் 35 வருஷங்களுக்கு மேலாக போராடி பல லட்சம் உயிர்களை பலி கொடுத்து இன்றும் நாங்கள் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றும் எங்களை புதைத்து அதற்குள் புல்லுகள் வளரக்கூடிய நிலையைத்தான் அரசாங்கம் யோசிக்கின்றது. கௌரவமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் யோசிக்கவில்லை. ஆகவே இன்று எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் இந்த மண்ணில் நிரந்தரமாக இந்த மண்ணை விட்டு ஓடாமல் இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே அந்த ஒரு தேவைகள் முன்னர் இந்த பிரச்சனைகள் பல நாடுகளுக்கு சொல்லப்பட்ட தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும். இந்தியா பேசியது, ஐநா பொதுச் செயலாளர் வந்த பொழுது பேசினார், இப்படி பல தரப்புகள் பேசினார்கள். இன்று அதில் இருந்து வெளியேறி இலங்கை அரசாங்கம் வேறு ஒரு ட்ரக்கில் வேறு ஒரு தடத்தில் பிரயாணம் செய்ய முயற்சிக்கின்ற பொழுது அதனை தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அதனை ஒரு ஜனநாயக வழிமுறையின் மூலம் நாங்கள் லட்சக்கணக்கில் அணிதிரண்டு எடுத்து சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்று எமது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம். நான் நம்புகின்றேன் இதனை ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் மக்கள் இந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்வார்கள். வெறுமனே தமிழ் மக்கள் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை, இங்கு பாதிக்கப்படுபவர்கள் சிறுபான்மை இனம் என்ற அடிப்படையில் முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மலையக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்களும் இதனை உணர்ந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்று ஒரு பொது வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கின்றோம். இங்கு பல பேர் வந்து சொல்கின்ற விஷயம் எல்லாம் நாங்கள் வந்தால் இந்த பொருளாதார பிரச்சனையை மாற்றுவோம் என்று பேசுகிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக இவர்கள் இன்று வரை ஒரு துரும்பை நகர்த்தவில்லை. யாராக இருந்தாலும் ஒரு துரும்பை நகர்த்தவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே அந்த வகையில் ஒரு காத்திரமான முடிவு எடுத்திருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த EPRLF, டெலோ, புலட், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள், இதனை விட தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டிருக்கின்றோம். அதே போல தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது 80-100க்கு மேற்பட்ட பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகளினுடைய
பெரும் கூட்டமைப்பாக இருக்கிறது. அவர்களின் பிரதிநிதிகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்களே தவிர இவர்கள் தங்களுடைய குழுக்களை அல்ல, ஒட்டுமொத்தமான சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக அவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களாகத்தான் இவர்களும் இங்கு இருக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்திலிருந்து நாங்கள் ஒருவரை தெரிவு செய்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த கிழக்கு மாகாணம் என்பது முக்கியமாக தமிழ் மக்களது கையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை. திருகோணமலையில் குடியேற்றம், அம்பாறை, அவ்வளவு இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட அங்கு மேய்ச்சல் தரங்களை கபலீகரம் பண்ணி சிங்கள மக்களை குடியேற்றி குறைந்தபட்சம் அந்த விவசாயிகளுடைய நிலங்களையே இல்லாமல் செய்கிற சூழ்நிலையில் அவர்கள் நூற்றுக்கணக்கான நாட்களாக போராடி அதற்கு கூட ஒரு தீர்வு எட்டப்படாத சூழ்நிலை தான் மட்டக்களப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 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 பிரதேச சபையை தரம் உயர்த்துவதற்கு கூட வக்கற்ற நிலையில் தான் அம்பாறை மாவட்டத்தில் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இவை எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வரும் முகமாக மிக தெளிவாக இந்த விடயங்களை சொல்வதற்காக நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்பவரை தெரிவு செய்திருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த மிக விரைவாக இன்றோ நாளையோ நாங்கள் அதற்கான கட்டுப்பணம் என்பது மிக விரைவாக செலுத்தப்படும். 15ஆம் தேதி நாங்கள் அவரது வேட்புமனு என்பது கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த விடயத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு தமிழ் மக்கள் இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து சுதந்திரமாக பாதுகாப்பாக தங்களது சொந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய வகையில் அதற்கு முழு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. சொல்லலாம், ஒரு கருத்துருவாக்கமாக காணப்பட்ட ஒரு விடயம் இன்று செயலுறு பெறுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர். தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் பொது நிலைப்பாடு. தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் தேசிய நிலைப்பாடு. தமிழ் தேசிய நிலைப்பாடு என்பது தாயகத்தின் ஒருமைப்பாட்டை கட்டிக்காப்பது. அந்த அடிப்படையில் தாயகத்தின் ஒருமைப்பாட்டை கட்டிக்காக்கும் நோக்கத்தோடு கிழக்கிலிருந்து ஒரு வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்கள் இன்றைக்கு பல கூறுகளாக சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு பின்னணியில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலமான ஐக்கியத்தை கட்டியெழுப்பும் நோக்கத்தோடு அதன் குறியீடாக கிழக்கிலிருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கிழக்கு தமிழ் மனிதர் தமிழ் பொது வேட்பாளர் என்கிறவர் ஒரு குறியீடு. அது ஒரு நபரை குறிக்காது. அது கொள்கை. தமிழ் மக்கள் எப்பொழுதும் கொள்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். காலாகாலமாக தமிழ் மக்கள் கொள்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் தமிழ் மக்கள் கொள்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கொள்கை ரீதியாக அவர்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்களையே பின்னர் அவர்கள் கொள்கைகளிலிருந்து சறுக்கும் பொழுது அவர்களை தோற்கடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் அவ்வாறு தோற்கடித்திருக்கிறார்கள். எனவே தமிழ் மக்கள் எப்பொழுதும் கொள்கைக்கு வாக்களிப்பார்கள். அவர்களை ஒன்று குவித்தால் அவர்கள் கொள்கைக்கு வாக்களிப்பார்கள். இன்றைக்கு தன் பலம் எதுவென்று தெரியாமல் சிதறி கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்தோடு தான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த எண்ணக்கரு முன்வைக்கப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் தமிழ் வாக்காளர்கள், தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அவர்களை ஒரு புள்ளியில் மையப்படுத்தி ஒன்றிணைப்பவர். அதே நேரம் வெளியுலகத்துக்கு அவர் தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினையை அது இப்பொழுதும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை வெளிப்படுத்துகின்றனர். இனப்பிரச்சினை இப்பொழுதும் ஒன்று, ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பின்னரும் கடந்த 15 ஆண்டுகளில் அது தீர்க்கப்படவில்லை. அதற்கு தீர்வு தேவை. இதில் தலையிட்ட அனைத்துலக மற்றும் பிராந்திய சக்திகள் இந்த பிரச்சனையை தீர்க்க தவறியிருக்கின்றன என்ற அடிப்படையில் இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர் வெளியில் வலியுறுத்துவார். அதே நேரம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அவர் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவார். தமிழ் மக்கள் அவ்வாறு தேசமாக திரள்வார்கள் என்பதற்கு கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் உதாரணங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த எண்ணக்கரு செயலுறு பெறுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் மக்களை ஒரு மையத்தில் திரட்டுவார். இந்த கட்டமைப்பு ஒரு மூடுண்ட கட்டமைப்பு அல்ல என்று இந்த கட்டமைப்புக்கான அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட அன்று தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதியாக நான் தெரிவித்தேன். இந்த கட்டமைப்பு ஒரு மூடுண்ட கட்டமைப்பு அல்ல. இந்த கட்டமைப்பு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் சக்திகளுக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைப்புக்குள் இனிமேலும் தமிழ் தேசிய சக்திகள் இணையலாம்.
ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரை பொது நிலைப்பாடு என்பது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடுதான். ஒரு தமிழ் பொது வேட்பாளரின் வெற்றி என்பது ஒரு வாக்களிப்பு அலையை எழுப்புவதில் தான் தங்கியிருக்கிறது. தமிழில் கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் தோன்றிய வாக்களிப்பு அலைகள் பெரும்பாலானவை தமிழ் தேசிய வாக்களிப்பு அலைகள் தான். எனவே ஒரு தமிழ் தேசிய வாக்களிப்பு அலையை உருவாக்கப் போகிறோம் என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளையும் தரப்புகளையும் உள்வாங்க வேண்டும். ஒரு பரந்துபட்ட தளத்தில் தமிழ் ஐக்கியத்தை கட்டியெழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு குரலில் நாங்கள் யார், எங்களுடைய விருப்பம் என்ன என்பதனை வெளி உலகுக்கு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு அழுத்தம் இருக்கும், அதற்கு ஒரு பலம் இருக்கும். அந்த பலத்தின் குறியீடாகத்தான் தமிழ் பொது வேட்பாளர் இங்கே முன்வைக்கப்படுகிறார். தமிழ் பொது வேட்பாளரை முன்வைத்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிதறிக்கொண்டிருக்கும் ஒரு மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். அவ்வாறு ஒன்று திரட்டுவதற்கு ஊடகங்களாகிய நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். ஊடகங்களின் கைகளில் தான் இருக்கு. இன்றைக்கு பங்களாதேஷில் நடப்பது, கென்யாவில் நடப்பவை, இவைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது சமூக வலைத்தளங்களின் காலம், யூடியூப்களின் காலம், ஒரு தேசத்தை திரட்டுவதில் ஊடகங்களுக்கு பெரிய பங்கு உண்டு. இந்த அடிப்படையில் ஒரு தேசத்தை திரட்டுவதற்கு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட எல்லாரையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து இணைப்பதற்கு ஒரு வேட்பாளர் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு குறியீடு, இது தமிழ் ஐக்கியத்தின் குறியீடு. இந்த தமிழ் ஐக்கியத்துக்கூடாக நாங்கள் ஒரு குரலில் உலகத்துக்கு எங்களுடைய பிரச்சனையை எடுத்துச் செல்வோம். எனவே தமிழ் பொது வேட்பாளரின் வெற்றி எனப்படுவது ஒரு தமிழ் தேசிய வாக்களிப்பு அலையை உருவாக்குவதில் தான் தங்கியிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த கட்டமைப்பு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட அனைவருக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த கட்டமைப்புக்குள் வெளியில் இருக்கும் தரப்புகளும் இணைய வேண்டும். இணைவதன் மூலம் தான் நாங்கள் தமிழ் மக்களை ஒரு மையத்தில் திரட்டலாம். தமிழ் மக்களை ஒரு பலமான அரசியல் ஆக்க சக்தியாக மாற்றலாம். அந்த ஆக்க சக்தியானது பலமான ஒரு பேரம் பேசும் சக்தியாக மாறும் பொழுது இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, இனப்பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்பதனை அது உலகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் தெளிவாக எடுத்துச் செல்லும். நாங்கள் தந்தை செல்வா கலையரங்கில் கூடியிருக்கிறோம். இந்த கலையரங்கில் தான் நாங்கள் அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையும் எழுதினோம். தந்தையின் சிலை பின்னுக்கு உண்டு. அவர் ஒரு புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவர். ஆனால் பெருமளவு இந்துக்களை கொண்ட தமிழ் மக்கள் மதம் பார்த்து அவரை தந்தை என்று அழைக்கவில்லை. அவரை தேசிய தந்தை என்று, அவரை தேச பிதா என்று அழைத்தார்கள். ஈழத்து காந்தி என்று அழைத்தார்கள். மதம் கடந்து எங்கள் மக்கள் கொள்கையின் பக்கம் நின்றவரை ஆதரித்தார்கள். மதம் கடந்து எங்கள் மக்கள் கொள்கையின் பக்கம் நின்ற ஒருவரை ஈழத்து காந்தி என்று அழைத்தார்கள். எனவே எங்களுடைய மக்கள் மதத்தால், பிரதேசத்தால், சாதியால், சமயத்தால், இன்னபிற விடயங்களால் சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் அல்ல. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களை மீள நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்கள் மக்கள் பிராந்தியங்களின் பேரால், பிரதேசங்களின் பேரால் பிரிக்கப்பட முடியாதவர்கள் என்பதை மீண்டும் அவர்கள் நிரூபிப்பார்கள். அதற்காகத்தான் கிழக்கு மையத்திலிருந்து, தமிழர் தாயகத்தின் கிழக்கு மையத்திலிருந்து ஒரு வேட்பாளர் இங்கே நிறுத்தப்படுகிறார். தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் பொது நிலைப்பாட்டின் குறியீடு. தமிழ் பொது நிலைப்பாடு எனப்படுவது தமிழ் தேசிய நிலைப்பாடுதான். நன்றி. பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னர் பலரும் இந்த விடயம் நடக்குமா என்று எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் அல்லது பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கும் இடையில் எங்களுடைய கடின உழைப்பின் விளைவாக தமிழ் பொது வேட்பாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளர். ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்டது போன்று அது இப்பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளர் அல்ல, தமிழ் மக்களின் பொது வேட்பாளர். இன்றைக்கு இலங்கை தீவு ஒரு நெருக்கடியான தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாற்றங்களை தென்னிலங்கை எதிர்கொண்டு வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் கடந்த 15 வருட கால அரசியல் அனுபவங்களை திரட்டிக்கும் அதன் விளைவாக பல்வேறு தோல்வி அனுபவங்கள், பல்வேறு முயற்சிகள் மீதான ஏமாற்றங்கள், இப்படியான பல்வேறு அனுபவங்களையும் தொகுத்து அதன் விளைவாக எங்களுக்குள் ஏற்பட்ட கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் அடையாளப்படுத்தப்பட்டது. உண்மையில் இப்பொழுது இலங்கை தீவு ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று இலங்கை தீவில் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. அதாவது இந்த நாட்டை 2049 ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக ஆக்குவதுதான் சிங்கள ஆட்சியாளர்களுடைய
நிலைப்பாடு என்பதை தென்னிலங்கையினுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் முன்வைத்து வருகின்றார்கள். இதன் மூலம் இலங்கை தீவில் இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை இப்பொழுது பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் என்பதுதான் அவர்கள் சர்வதேச அரங்கில் முன்வைக்கின்றபடி. 2009க்கு முன்னர் இந்த நாட்டில் ஒரு பயங்கரவாதம் இருப்பதாகவும் அதை தோற்கடிப்பதை தங்களுக்கு மிக முதன்மையான பிரச்சனை என்றும் அவர்கள் சர்வதேச அரங்கில் தங்களை அடையாளப்படுத்தினார்கள். ஒரு விக்டிம் ஆஃப் டெரரிசம் என்ற இப்பொழுது ஒரு விக்டிம் ஆஃப் பேங்க்ரப்சி என்ற அடிப்படையில் தங்களை இப்பொழுது சர்வதேச அரங்குகளில் அடையாளப்படுத்துகின்றனர். இவ்வாறான ஒரு சூழலில் தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய பிரச்சனை உண்டு. கடந்த 75 வருட கால முயற்சியின் விளைவாக கடந்த 75 வருட காலமாக தமிழ் மக்கள் முன்வைத்து வருகின்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் அந்த பிரச்சனை இப்பொழுதும் எரியும் பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை சொல்லுவதற்கு இந்த பொது வேட்பாளர் ஒரு அடையாளமாக இருக்கும். உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசிய இனத்தின் குறியீடாவார். தமிழர் தாயகத்தின் குறியீடாகும். அதன் அந்த அடிப்படையில் தான் தமிழர் தாயகத்தின் குறியீடு என்ற அடிப்படையில் அவர் கிழக்கு மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழ் தேசிய இனத்தின் குறியீடு, தமிழர் தாயக கோட்பாட்டின் குறியீடு, தமிழர் தாயகத்தை வடக்கும் கிழக்குமாக இணைப்பதன் குறியீடாக இருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் என்பது அவர் யார் இவர் என்பதற்கு அப்பா அவரை நோக்கி தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் 85% வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் என்ற நாங்கள் சொல்லுகின்ற இந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ் தேசிய இனப்பிரச்சினை ஒரு எரியும் பிரச்சினை என்பதை விட இலங்கை தீவு தமிழ் தேசிய இனப்பிரச்சினையை தீர்க்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாது என்ற செய்தியை உரத்து இலங்கை தீவுக்கும் இலங்கை தீவின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற பிராந்திய உலகளாவிய சக்திகளுக்கும் நாம் கூற முடியும். அந்த அடிப்படையில் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டிய வெற்றி என்பது அவர் இலங்கை தீவின் ஜனாதிபதியாக போவதில்லை. ஆகவே தமிழ் மக்களின் ஒரு குறியீடு என்ற வகையில் அந்த குறியீட்டை நோக்கி தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை திரட்டி தாங்கள் யார் என்பதையும் தங்களுக்கு என்ன தேவை என்பதையும் சொல்லுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழ் குடிமகனதும் ஈழத்து குடிமகன் மட்டுமல்ல, புலம்பெயர் குறிப்பாக 32 நாடுகளுக்கு மேல் சிதறி இருக்கின்ற எங்களுடைய தாயக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த முயற்சியை வெற்றிகரமான முயற்சியாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அண்மையில் வெளிநாடுகளில் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக் சிங்கள மக்களை நோக்கி, அங்கே பொதுவாக வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்கள் என்று சொன்னாலும் கூட அது சிங்கள மக்கள் தான், சிங்கள மக்களை நோக்கி குறிப்பிட்டிருந்தார். ஸ்வீடனில் உரையாற்றுகின்ற பொழுது 2019 உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரே ஒரு தெரிவு கோட்டாபய ராஜபக்ச, இப்பொழுது உங்களுக்குரிய தெரிவு நாங்கள் மட்டுமே. ஆகவே உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள், உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள் எங்களை வெற்றி பெறச் செய்வதற்காக. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர் சமூகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு தாயக தேசமான நாங்கள் இந்த முயற்சியை வெற்றி பெறச் செய்வது இலகுவான காரியம். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர் உறவுகள் திரண்டு இந்த முயற்சியை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது அவர்கள் ஒவ்வொருவரும் கடமையாகும். அது தமிழ் தேசிய பணியாகும் என்று இந்த சந்தர்ப்பத்தை கூறிக்கொள்கிறேன். ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள், தமிழ் பொது கட்டமைப்பின் ஊடாக எதிர்வருகின்ற 9வது ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கிலே இருந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வை வெளிக்காட்டுவதற்காக ஒரு வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்த இருக்கின்ற மதிப்புக்குரிய இந்த பொதுச்சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரமுகர்கள், இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த தந்தை செல்வாவினை மனதில் நிறுத்தி நான் முதலிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எனக்கு முன்பு கூடிய பிரமுகர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள். நான் வெறும் அடையாளம், அதாவது ஒரு தமிழ் தேசியத்தான் அதில் இருக்கின்றது, அந்த தமிழ் தேசியத்துக்காக குறியீடாக மாத்திரம்தான் நான் இருப்பேனே தவிர நான் ஒரு ஸ்ரீலங்கா சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல. மாறாக ஈழ மண்ணிலே இருந்து எமது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு நெடுங்காலமாக தொடர்ச்சியாக உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றார்கள். எங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம் நான் அந்த தேர்தலில் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனது பணி என்பது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கின்றேன். அதற்கு பிற்பாடு வருகின்ற பணிகளை எமது கட்டமைப்பு முன்னெடுக்கும். அவர்களுக்காக நான் அந்த பணியை இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படும் என்பதற்காக மாத்திரம் நான் இதிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இதுதான் எனது உண்மையான நிலைப்பாடு. உண்மையிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தந்தை செல்வா அவர்கள்
ஆக இருக்கலாம், தலைவர் பிரபாகரனாக இருக்கலாம், அல்லது எங்கள் இறுதியாக மரணித்த எங்கள் சம்பந்தன் ஐயாவாக இருக்கலாம். 3 தலைவர்களை வழியிலே நாங்கள் பல பேர் அதில் இடையிலே இருந்தாலும் கூட நாங்கள் வழி நடத்தப்பட்டிருந்தோம். இந்த 3 தலைவர்களிலே இருந்து நாங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பிலே கொண்டு வந்தாலும் கூட தந்தை செல்வா அவர்கள் அந்த அமைப்பு அந்த விதி வருவதற்கு முன்பே அவர் மரணித்து விட்டார். ஆனால் தந்தை செல்வா அவர்களின் போராட்டம் என்பது அகிம்சை ரீதியான போராட்டமாக மாறி அதிலே பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு பல ஏமாற்றங்களை கண்டதன் நிமித்தமாக 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய 23 தொகுதிகளிலே தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அதிலே 18 வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அந்த அங்கீகாரம் என்பது சமஷ்டி அடிப்படையில் தமிழகம்தான் தமிழர்களுக்கான கோரிக்கையாக ஏற்று அதனை அங்கீகரித்திருந்தோம். அதற்கு பிற்பாடு 36 விடுதலை இயக்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. இந்த 36 விடுதலை இயக்கங்களிலே இருந்து இறுதியாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதிலே போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தது. நான் இதை சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் 1976ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட போது அந்த தீர்மானத்துக்கு மக்கள் அணிதிரண்டு அதிலே வாக்களித்து அந்த தீர்வை அந்த அதிகாரங்கள் கொள்கை என்பதை காட்டியிருந்தார்கள். அதற்கு பிறகு 2000ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது இங்கே இருக்கின்ற நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தோம். இந்த 2 விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அகிம்சை ரீதியான போராட்டத்தில் ஒரு வாக்கெடுப்பில் நாங்கள் மக்களிடம் கேட்டு அதிலே ஒரு சில விடயங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தோம். ஆயுத போராட்ட காலத்திலும் நாங்கள் 2004ஆம் ஆண்டு மக்களிலே ஒரு கணிப்பீடு அல்ல ஒரு மக்களின் சக்தியை காட்டியிருந்தோம். இந்த 2 தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்ற போது 1 தொகுதி ரீதியான தேர்தலில் 18 தொகுதி வெற்றி பெற்றிருந்தோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது 22 மாவட்ட ரீதியான விகிதாச்சார தேர்தல் முறையிலே நாங்கள் 22 பேரை வெற்றி பெற்றிருந்தோம். ஆனால் இந்த போராட்டங்கள் 2009 மே 18க்கு பிறகு மௌனிக்கப்பட்டு விட்டது. இந்த 2009-18க்கு பிறகு மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்கள் போராட்டம் இராஜதந்திர ரீதியாக செயல் வடிவம் பெற்றிருக்கின்றது. அதில் விடுதலை புலிகளின் தியாகம், தமிழ் மக்களின் தியாகம், தந்தை செல்வா காட்டிய வழி என்று நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த 15 ஆண்டுகளில் நாங்கள் பெற்ற அனுபவம் என்ன? ஆகவே இந்த 15 ஆண்டுகளில் மௌனிக்கப்பட்டதாக தலைமைத்துவம் மௌனிக்கப்பட்டதாக அல்லது எங்கள் தலைமைத்துவம் கூடியதாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச ரீதியாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற போது சர்வதேசங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு குரலில் பேசுங்கள், ஒரு கருத்துடன் வாருங்கள் என்ற விடயம் அதிலே முன்வைக்கப்படுகின்றது. ஆக இந்த விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற போது ஒரு குரலில் ஒருமித்த கருத்துக்களை எடுப்பதற்காக இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒட்டுமொத்தமாக ஒரு இலக்குக்காக நாங்கள் அந்த வாக்குகளை அளிக்கின்ற போது தமிழ் மக்கள் திரண்டு அதுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டி அதன் மூலமாக நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த முயற்சியிலே நான் உண்மையிலே நான் இறுதியாக நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்த நாளிலிருந்து இன்று வரையும் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கின்றேன். பாராளுமன்ற தேர்தல் அரசியலிலே நான் சென்றது 2004ஆம் ஆண்டு. நான் அதுக்கு முன்பு இருந்து குறியீடாக அல்லது அதுக்கான தெளிவாக ஊட்டலாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். பலரிடம் எங்கள் இங்கே இருக்கின்றவர்கள் பலர் கேட்கின்ற போது நான் கூறின விடயம் என்று நான் மறுக்கவில்லை. 46 பேர் இருந்தபடி எல்லோரும் பரிசீலித்து இறுதியாக எவரும் இல்லை என்ற பட்சத்திலே நான் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறியிருந்தேன். இறுதியாக எங்கள் சட்டத்தரணி எங்கள் தவராச ஐயா அவர் மிகவும் எனக்கு உதவி செய்தவர். 2008ஆம் ஆண்டு தொடக்கம் நான் அவர்கள் நெருங்கி பழகிற ஒரு குடும்ப நம்பராக இருக்கின்றேன். அவரை பேரை நான் தான் கொடுத்திருந்தோம். அவரும் எனது பேரும் தான் அவர்கள் இறுதியாக இருந்தது. இருந்தாலும் கூட இப்பொழுது எங்கள் சட்டத்தரணி எங்கள் தவராச அண்ணன் அவர்கள் தம்பியாக இருக்கிறார்கள் நினைக்கிறேன். நான் ஐயாண்டு சொல்லுகின்றேன். அவர்களும் எனவும் இருந்து இப்போ இறுதியாக என்ன தெரிவிக்க இருக்கின்றார்கள். அவர்களிடம் கூறியிருந்தார் அறியாம் நீர் அல்லது நான் அல்லது நீர் இருவரில் ஒருவர் வந்தால் எங்களுக்கு அந்த ஆட்சேபனை இல்லை என்பதை அவர் ஏற்கனவே பலமுறை கூறியிருந்தார். அதுபோன்று நானும் அவரிடம் கூறியிருந்தேன். நீங்கள் உங்களை என்னால் தெரிவு செய்வது நான் அல்ல, தெரிவு செய்ததற்கு பிறகு உங்களை தெரிவு செய்யப்பட்டால் பூரணமான உதவியை நான் செய்வேன் என்று கூறியிருந்தேன். அதுபோன்று அவரும் என்னிடம் கூறியிருந்தார். அந்த வகையிலேயே என்னை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் அல்லது கூடிய பட்சம் நான் அந்த ஒரு குறியீடாக இருந்து தமிழ் தேசியத்தின் குறியீடாக இருந்தது. ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் சட்டம் என்பது ஒரு மனிதர் அதை கேட்க வேண்டும், மனிதர்கள் பேர் அங்கே வர வேண்டும். அதுக்காக அது மனிதராக என்ற பேர் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் அதில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நான்
வாக்குறுதி தருவதற்கோ வாக்குறுதி தந்து அபிவிருத்தி செய்ய போகிறோம் என்பதற்கோ அந்த பொருளாதாரத்தை முற்றி கொண்டு செல்வோம் என்பதற்காக நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இப்பொழுது இருக்கின்ற தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற போது 4 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். 4 வேட்பாளர்களும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள் 3 பேர் இருக்கின்றார்கள். இப்பொழுது நாமல் ராஜபக்சே, நான் பிரதான வேட்பாளர்களை மாற்றம் சொல்லுகின்றேன். இந்த 4 வேட்பாளர்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவரை கூறுகின்றார் 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்ததற்கு மூல காரணமாக இருந்தவர் நான் என்று கூறுகின்றார். அதை அங்கீகரித்து கருணா என்கின்றவர் அங்கு பேசுகின்றார். மஹிந்த ராஜபக்சே அவர்கள் என்னை பிரிக்கவில்லை, இவர்தான் என்னை பிரித்தார் என்று புகழாரம் கூறுகின்றார். அந்த 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்தவர் என்று கூறியது போன்று 2005ஆம் ஆண்டு முதலாவது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது விடுதலை புலிகள் அதை பரிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தார்கள். பல்வேறுபட்ட விமர்சனங்களை கூறியிருந்தார்கள். அதற்கான விடையை ஜனாதிபதி அவர் கூறியிருக்கின்றார். அதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை தான் பிரித்தேன் என்று கூறியிருந்தார். அதற்கான அங்கீகாரத்தை 2005ஆம் ஆண்டு தேர்தலில் விடுதலை புலிகள் அவரை பரிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தார்கள். பிரயோஜனத்தில் மற்ற கடைகளுக்கு. ஆகவே அவ்வாறான ஒரு மக்களை பிரித்து ஆளுகின்றவரை நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா அல்லது ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லாட்சி தொடக்கம் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்ற அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா என்பதை தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும். 2வதாக இருக்கின்றவர் சைத் பிரேமதாஸ் அவர்கள். சைத் பிரேமதாஸ் அவர்கள் நல்லாட்சி காலத்தில் என்ன செய்தார்? புத்த சாசன அமைச்சராக இருந்து 1000 பாஞ்சாலைகளை வடகிழக்கிலே அமைப்பதற்காக அங்கீகாரம் கொண்டு வந்தார். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறானவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா? 3வதாக இருக்கக்கூடியவர் அனுரக் குமார சிசநாயக் அவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் 22 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்த இணைந்த வடகிழக்கை பிரிப்பதற்கு துணையாக இருந்தது என்ற ஒரு விடயம், இறுதி யுத்தத்திலே அவரும் இளைஞர்களை பயிற்றுக் கொடுத்தார் என்ற விடயம் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு அவரை ஆதரிக்கப் போகின்றோம். இல்லை, மஹிந்தவின் முதல்வர் வந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்சே அவர்கள். நாமல் ராஜபக்சே அவர் என்ன கூறுகின்றார்? எங்களில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் 13வது அதிகார பகிர்வை தருவேன் என்று இதே யாழ் மண்ணிலே கூறிய விட்டு வந்ததற்கு அவர் கொழும்பிலே ஒரு அறிக்கை பெற்றிருந்தார். நான் அவ்வாறு தருவதற்கு விடவும் மாட்டேன், தரவும் மாட்டேன், நான் வடக்கில் ஒரு கதை தெற்கில் ஒரு கதை கலைப்பவன் அல்ல என்று அவர் அங்கே இனவாதம் பேசுகின்றார். அவ்வாறு அவர்களுக்கு நாங்கள் தமிழர்கள் வாக்களிக்க போகின்றோம். சிந்திக்க வேண்டிய விடயம். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு குறியீடாக தமிழ் தேசிய கொள்கையை தொடர்ந்து இங்கே 50,000 ஆயிரங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இழந்திருக்கின்றோம். உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்ற போது இன்னும் நாங்கள் ஏமாந்து 8 வேட்பாளர்கள் 8 ஜனாதிபதிகளை ஏமாந்ததற்கு பிறகு இன்னும் நாங்கள் பேரம் பேச போகின்றோம் என்றால் இதை கேட்கின்றவர்கள் நாங்கள் என்ன மடையர்களாம்? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும், நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் இவர்களின் முடிவை நான் ஏற்றிருக்கின்றேன், நான் கொள்கை வாரியாக ஏற்றிருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக ஊடகவியலாளர்கள் பணி என்பதை ஏற்கனவே கூறியிருந்தால் நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்த காரணமாக எங்களுக்கு தெரியும். பல விடயங்களை நாங்கள் பேசுகின்ற போது நல்ல விடயங்களுக்கு தலைப்பு வராது. அது நான் ஊடகவியலாளர் இருக்கின்ற போது எனது அனுபவம் எதிலே நான் கொண்டு அதில் சொல்லுகின்றோமோ அந்த விடயம் தலைப்பாக வருகின்ற போது அது கருத்தை அவ்வாறாக வந்துவிடும். ஆகவே தலைப்புகளை மிகவும் நிதானமாக தேர்தல் முடிவை மட்டும் இட வேண்டும். தமிழ் தேசியத்தின் பக்கம் அனைவரும் நிற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்ற தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க போகின்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்கள் தமிழ் தேசிய அபிலாஷைகளை இந்த இலங்கை தீவிலே தமிழ் தேசிய இனத்தின் சார்பிலே ஜனநாயக ரீதியாக அகிம்சை வழியிலே முன்னெடுத்து தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கான மிக காத்திரமான அடித்தளத்தை விட்டு சென்றிருக்கிற தமிழ் தேசிய பெருந்தலைவர் தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய சிலைக்கு இப்பொழுது எங்களுடைய சாலை அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பாக இலங்கை வாரிசு தமிழ் மக்களின் சார்பாக அவரை நாங்கள் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றோம். அவர் முன்னாள்
பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கப்படுவார். சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையகம் தேர்தல் நியமனங்கள் செய்யப்பட்டது, வேட்பாளர் நியமனங்கள் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அதற்கான சின்னத்தை ஒதுக்குவார்கள். ஆகவே அதுவரை அது என்ன சின்னம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சுயேட்சை வேட்பாளராக தமிழ் மக்கள் சார்பாக திரு அரியந்தன் அவர்கள் இப்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கின்றார். இதனுடைய விவாதம் என்பது ஒரு பிரச்சாரம் தான். கடந்த 6 மாதங்களாக இது தொடர்பாக 10 எழுத்தாளர்கள் நிறையவே எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம் தொலைக்காட்சியில், பொதுவெளியில். ஆகவே இந்த பிரச்சாரம் என்பது ஒரு என்னென்னு சொல்லிக்கிறது ஆஃபிஷியலாக உத்தியோகபூர்வமான முறையில் மிக விரைவாக ஆரம்பிக்கப்படும். மட்டக்களப்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த பிரச்சார வேலைகள் ஆரம்பிக்கப்படும். ஆகவே இந்த பிரச்சாரம் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுகளை கொண்டு வருவதற்கு ஒரு நகர்வை ஏற்படுத்துவதற்கான முறையில் அந்த வெற்றியை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். தமிழ் மக்களினுடைய அந்த அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியது வகையிலான ஒரு விடயத்தை அதை சர்வதேச வெளிக்கு கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக இது மிக பெருமளவிலான உதவிகளை செய்யும். ஆகவே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், யூடியூப் விற்பனர்கள் அனைவரும் இதற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பிக்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சி மீது பெரிய குற்றச்சாட்டுகள், குறைபாடுகளை முன்வைத்திருந்தீர்கள். அவர்கள் தமிழ் தேசிய பாதைக்கு எதிரானவர்கள் என்ற மாதிரியான ஒரு உருவப்படுத்தல் இருந்தது. அதிலிருந்து தான் நாங்கள் வெளியே வந்தோம் என்பது போல. இப்போ அது உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது இப்படி நடந்தது. ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு எண்ணக்கருவை செயற்படுத்துகின்ற பொழுது மீண்டும் பொது வேட்பாளருக்காக பிரேரிக்கப்பட்ட 2 பேரும் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் திருப்பத்திற்கு போய் தமிழரசு கட்சியிட்ட தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. நாங்கள் இதற்கு முன்பாக நாங்கள் பல வேட்பாளர்கள் எங்களுக்கு ஏறத்தாழ நாங்கள் 75-80 வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கிலிருந்து நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய இதனுடைய முக்கியமான விடயம் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையோர் இதனை ஆதரித்தார்கள். திரு அரியநேந்திரன், திரு ஸ்ரீநேசன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வன்னியில் இருக்கக்கூடிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சிக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள், கீழ்மட்டங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் அனைவருமே இதனை ஆதரித்திருந்தார்கள், ஒரு சிலரை தவிர. ஆகவே ஒரு கட்சி ரீதியாக அந்த கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அவர்கள் முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே தவிர அவர்கள் இதற்கு மிகவும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மிக வெளிப்படையாக எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நம்மை பொறுத்தவரையில் நாங்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு செல்ல விரும்புகிறோம். இந்த விடயத்தில் ஏற்கனவே கூறியிருந்தார்கள், இது ஒரு மூடப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல, இது மிக வெளிப்படையாக இருக்கிறது, யாரும் வந்து இணைந்து கொள்ளலாம் என்ற விடயம் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் சில சமயங்களில் தமிழரசு கட்சி அடுத்து வரும் வாரங்களில் கட்சியாக அவர்கள் சில தீர்மானங்களை எடுப்பதற்கு கூட சாத்தியப்பாடுகள் வரலாம். ஆகவே அந்த கட்சியிலிருந்து ஒருவர் இந்த இதற்கு போட்டியிடுவதற்கு முன் வந்திருக்கின்றார். அந்த தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது சொன்ன அடிப்படையில் நாங்கள் அவரை முன்னிறுத்தியிருக்கிறோம். அது ஒரு குறியீடாக அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு தமிழ் பொதுநிலைப்பாடு என்பதை காட்டுது. இதுக்குள்ள வந்து தமிழ் பொதுநிலைப்பாடு உருவாகி வருவதை கட்டியெழுப்பப்படுவதை காட்டுது. தமிழ் பொதுக்கட்டமைப்பின் வேட்பாளர் தான்.